தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அந்த தாயிடத்தில் பேசியிருப்பார். அவளுடைய குணத்தை மாற்றினார். உண்மையை புரியும்படியாக ஆண்டவரே தகப்பனாக போய் பேசியிருப்பார். அவர் எந்த ரூபத்தையும் எடுத்து போயிடுவார். உங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை செஞ்சு முடிக்கிறது தான் அவர் ஓடுவார். அப்படியே 7 நாளில் பிளாட்டை மாற்றிட்டார். மாற்றி அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவர் நல்ல தாய்மார்கள் எல்லா மதத்திலும் உண்டு, நல்ல பிள்ளைகள் எல்லா மதத்திலும் உண்டு என்பதுக்கு இது ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நல்ல இருதயங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜாதி வச்சோ மதம் வச்சோ அல்ல. இப்போ கிறிஸ்தவம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை ஜாதிகள் இருக்கிறார்கள் என்று யாருக்கா தெரியுமா? பற்பல ஜாதிக்குரியவர்கள். நம்ம ஜாதியாக பார்க்குறோம், நம்ம ஜாதியை பார்க்கல. நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நம்ம எல்லாம் ஒரு கிறிஸ்தவ ஜாதி. உற்சம கையை தட்டுங்க, அவ்வளோதான். அவளை எத்தனை ஜாதி அடுங்கினாலும் பிரச்சனை. கர்த்தரை தேடுகிறவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகள் தான். தேவனை தேடுகிறவர்கள், அவர் தேவனை தேடுங்கன்னு தான் சொல்கிறார். விக்கிரத்தையும் அவர் தான் படைத்தார், பாம்பையும் அவர் தான் உருவாக்கினார். என்னை தேடுங்கள்னு சொன்னார். ஒரே வார்த்தை, உங்களை எனக்கென்றே நான் நியமித்து இருக்கிறேன். இந்த ஜனம் எனக்கென்று, அது தேவனுக்கென்று தான் நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் என்ன? பரிசுத்த பாதையை காட்டுகிறார், பரலோகத்தினுடைய பாதையை காட்டுகிறார். அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் நீங்கள் வந்து சேரணும் என்பதற்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பாடுபட்டார் அவர். நீங்கள் மெய்யான செத்தவரும் ஆவியாக போகக்கூடாது. இப்போ என் குடும்பத்தில் 4 பேர் செத்து, ஒரு உறவு குடும்பத்தில் 4 பேர் செத்து, 4 பேரையும் பேய்களாய் மாறி இன்னொரு குடும்பத்தை வாதிக்கிறது. அப்போ நான் போய் எனக்கு அண்ணனை தான் அழிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு அண்ணி அழிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு பிள்ளைகளை அழிக்க முடியுமா? அவங்க பேரை சொல்லி கர்த்தர் அழிச்சிட்டார், வேலை முடிஞ்சு அவன் சுத்தமானான். பிறகுதான் தெரியும் நாங்கள் இன்ஸ்பெக்டர், நாங்கள் போலீஸ்ன்னு. அல்லேலூயா. காவல்துறை அதிகாரிகள் ஆனாலும் அவருக்குள்ளே பேய் இருந்தால் ஊழியக்காரன் தான் வரணும், ஆண்டவர் தான் வரணும். இந்த பேய்களுக்கெல்லாம் மருத்துவமனையில் இடம் இல்லை, மருத்துவமனையில் சிகிச்சை இல்லை. ஆனால் பேய்கள் போட்ட வியாதிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கிறார்கள். அதான் உண்மை, சிகிச்சை கொடுக்கிறார்கள். ஆகவே விடுதலை என்பது பிசாசு அழிக்கும்போது தேவன் நமக்கு தருகிறது. யோபுடைய சரீரத்தை பாருங்கள், மொத்த சரீரம் அழுகியது, உடல் புண்களாக மாறியது, காயங்களாக மாறியது, புழுக்கள் கூடு கட்டியது, சரீரம் முழுக்க தூர்நாற்றம். பொண்டாட்டியே ஓடி போயிட்டா, கைவிடப்பட்டனால. ஆனால் அவன் சொல்லுவான், அவர் விசுவாச அறிக்கை, என் சரீரத்தில் இருக்கிற தோள்கள் எல்லாம் அழுகிவிட்டது, தோள்கள் எல்லாம் அழுகிவிட்டது. ஆனாலும் என் பற்களை மூடுவதற்கு சிறு தோல் மாத்திரம் மீதியாக இருக்கிறது. பாருங்கள், அவன் சொல்கிற வேதத்தை பாருங்கள், எவ்வளோ வலியாக இருக்கும் பாருங்கள். அப்போ சரீரம், அவனை கற்பனை பண்ணி சிகப்பாக இருக்கு, அவன் உடம்பு சிகப்பும் புண்ணுமாக இருக்கிறது, தோலே கிடையாது. தோல் இல்லாத யோபு, அந்த தோல் இல்லாத யோபு அவன் சொல்ல, என் சரீரத்தை பற்களை மூடுவதற்கு அந்த மீசை வைத்த பகுதி மட்டும் மீதியாக இருக்கிறது, மீதியெல்லாம் அழுகி போய்விட்டது என்று. தாக்கு பிடிச்ச முடியுமா? அவன் யோசிச்சு பாருங்க, அவனுடைய இருதயம் என்ன பாடுபட்டிருக்கலாம். மொத்தம் புண்ணு, தோலே கிடையாது. அப்போ உட்கார முடியாது, படுக்க முடியாது,
சிவந்த சரீரம். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் பிராண சிநேகிதர்கள் கூட என்னை விட்டு விலகி போனார்கள். என்னுடைய சிநேகிதர்கள், நண்பர்களோட என்னை விட்டு விலகி. எப்படி பார்ப்பாங்களே யாராவது? அவன் யோபு ட்ரெஸ் இல்லாமல் நடந்திருக்கான். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, இதுதான் உண்மை. அவன் ஆடை தைத்து போட முடியாது. அவன் சொல்கிற வேதத்தை பார்க்கும் பொழுது என் சரீரம் முழுவதும் அழுகிவிட்டது. அவன் பேண்டை சட்டை போட முடியுமா? இல்லை வேட்டி கட்ட முடியுமா? லுங்கி கட்ட முடியுமா? நிர்வாணமாக அலைந்து திரிந்தான் யோபு. இதான் உண்மை. கையை தட்டுங்க. ஒரு துண்டு துணி கூட இல்லாமல் யோபு அலைந்து திரிந்தான். அப்படிப்பட்டவன் சொல்லுகிறான், என் சரீரத்தில் எல்லாம் போய்விட்டது, என் பிராண சிநேகிதர்கள் போய்விட்டார்கள், என் பற்களை மூடுவதற்கு சிறு தோல் மாத்திரம் மீதியாயிருக்கிறது. ஆனால் இந்த அழுகிய சரீரத்தில் இருக்கிற கண்களால் என் தேவனை காண்பேன். அழுகிய சரீரத்தில் இருக்கிற 2 கண்களால் என் தேவனை காண்பேன். அவன் விசுவாசத்தை கொல்லல, அவன் விசுவாசத்தை அழிக்கல. சரீரம் அழிஞ்சுது, அவருடைய ஆத்துமா அழியல. உடம்பெல்லாம் அழுகி போனாலும் கவலை இல்லப்பா. இந்த கண்கள் இருக்க இன்னைக்கும் குருடாக இல்லையே, உம்மை நான் பார்ப்பேன். எவ்வளவு ஆணித்தரமான விசுவாசம், எவ்வளவு ஆணித்தரமான நம்பிக்கை அவனுக்கு. முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் சொல்றான், இந்த கண்களால் உம்மை காண்பேன். இந்த கண்களால் தேவனை பார்த்தால் தேவன் என்ன செய்வார்? உடனடியாக புது சரீரத்தை கொடுத்துருவார். கொடுத்துட்டார். யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை இப்போ இப்படி சொல்லலாம். அதே 10 பிள்ளைகள், அதே பொண்டாட்டி, எல்லாம் திரும்ப கொடுத்தார் அல்லவா? நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம யோபு என்ன கதை புஸ்தகமா? இது நாவலா? பைபிள் நாவல் அல்ல, ஜீவன். யோபுக்கே திரும்ப கொடுத்துருக்காரு, நமக்கு கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் கேளுங்க, ஆண்டு தந்துடுவார். விண்ணப்பம் மட்டும் சுத்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகணும். அவரை நம்பினால் கண்மலையில் வைப்பேன்னு தான் சொல்லுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். அல்லேலூயா. ஆறுதல் அளிக்கிற தேவன் தேற்றுவதோடு அவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். உடனே கண்மலையில் நிறுத்துவேன். கண்மலையில் நாங்கள் பசியோடு இருந்தோம், தவிடு கூட இல்லை எங்களுக்கு. அன்றைக்கி பைபிளில் ஒரு தான் தவிடு தின்னான், பண்டிகை வச்ச தவிடு. எங்களுக்கு அது கூட கிடையாது. ஆனால் அது கூட கிடச்சிருந்தால் அதையும் நாங்கள் சாப்பிட்ருப்போம். சென்னையில் 6 மாதம் பட்டினி, இங்கே வந்து 6 மாதம் பட்டினி, 1 வருஷம் பட்டினி. வாழ்க்கை தான் என்ன ஒரு காரியம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் எனக்கு பசிக்காது. நான் சோறு இல்லாமலேயும் வாழ்வேன், பூரண பலத்தோடையும் இருப்பேன். அதான் எனக்கு ஊழியம். பழக்கிட்டார். இனி தேசத்தில் உலகத்தில் யாருக்குமே உணவு பஞ்சம் வரக்கூடாது. ஆனால் வருது. நமக்கு உணவே இல்லைங்க, நம்ம வாழுவோம். வாழுவோமா வாழ மாட்டோமா? ஜீவ தண்ணீரையும் நமக்கு தானே, ஜீவ அப்பவும் அவர் தானே. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பவும் அவர் தான், ஜீவ தண்ணீரும் அவர் தான். 2 பேர் அவர் உள்ளே இருந்தால் நமக்கு எதுக்கு பசி தாகம் எடுக்கும்? பசி எடுக்க பசி அதனையே சாப்பிட முடியும். ஆகவே நம்ம உணவு இல்லாமலே நம்ம வாழ போகிறோம். உற்சாகமாக கையை தட்டலாம். அதான் உண்மை. அந்த தாகம் ஏற்படாது உங்களுக்கு. சிக்கன் சாப்பிட தோணாது, பன்னு பிஸ்கட் எல்லாம் சாப்பிட தோணாது. பசிச்சா தானே. ஆனால் உடம்புல ஆரோக்கியம் குன்றி போகாது. தண்ணி தாகம் எடுக்காது. எல்லாம் தண்ணி கண்ணி நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி அளவணும். நம்ம இருக்கிற இடத்துலேயே இருப்போம். நமக்கு தண்ணியும் வேண்டாம், உணவும் வேண்டாம். இது உலகத்தில் நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறேன். இந்த பூமியில் நடந்தேறும் இந்த சம்பவம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மை நடத்தும் போது நமக்கு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம்.
நம்ம அவருடைய அவருடைய பங்கில், அவருடைய பாத்திரத்தில் நம்ம உட்காரணும், அவருடைய பந்தியில் அமரணும், பொய் இல்லாமல் அமரணும். வாழ்க்கையில் பொய்யே பேசாதீங்க, நாக்க துண்டிச்சு போடுவார். நான் பயப்பட்டு தான் சொல்லுகிறேன். அது குறிப்பாக என ஊழியத்தில் சொல்லாதீங்க, சொன்னால் துண்டிச்சே போடுவார். சமீபத்தில் தான் ஒரு சகோதரி, ஒரு தொப்புள் குழியில் ஒரு பிரச்சனை, அவளுக்கு பிரச்சனைனா அதில் ஒரு கேன்சர் கட்டி ஆண்டர் குணமாகினார். ஆனால் ஸ்ட்ரைட்டாக வரல, ஸ்பாட்டுக்கு வரல. ஆனால் ஒரே நிமிடத்தில் விடுதலை கொடுத்தாரு. ஒரு 6-7 மாதம் ஆண்டு விட்டது. பாஸ்டர் வணக்கம். பாஸ்டர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பொண்டாட்டி பிள்ளைங்களா? எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா விசாரிக்கிறேன். அன்னைக்கு ஜோம் பண்ணிங்க, கொப்பல் குழியில் கேன்சர் கட்டி மாறிச்சு. இப்போ என் பையனுக்கு கொஞ்சம் ஜுரம் இருக்குது, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன். நீங்கள் ஜோம் பண்ணால் ஜுரம் மாறி போகும். எனக்கு அடி வயத்தில் இருந்து அக்கினி பற்றி எரியுது. எவ்வளோ பெரிய வியாதியை ஒத்தவன் அடிக்கு அன்னைக்கு கொப்பல் இப்படி இருக்குன்னு சொன்னான், இப்போ காணா போச்சு. அதை என்னாடி சொன்னியா? நீ சொல்லலை. தேவனுக்கு நன்றி சொல்லிட்டேன். சரி, 6-7 மாதம் ஆகி விட்டதல்லவா, இதை எங்கிட்ட சொன்னியா? சொல்லலை. இப்போ என்ன பிரச்சனை? என் பையனுக்கு ஜுரம், ஆஸ்பத்திரியில் குணம் ஆகலை. நீங்கள் ஜோம் பண்ணால் தீரும். இது ஒரு நம்பிக்கை. என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் சொன்னேன், அன்னைக்கு இவ்வளோ பெரிய வியாதியை சுஸ்தமாக்கியிருக்கிறார், நன்றி சொல்லலை, சாட்சி சொல்லலை, இல்லை சாட்சி நன்றி காணிக்கை தரல, இல்லை எனக்கு தகவல் தரல. இப்போ இன்னொரு பிரச்சனை வந்தவர் இங்கே வர, நான் என்ன மந்திரவாதியா இல்லை வைத்தியனா? பணம் வைடி டப்புன்னு வச்சுட்டா, பயந்து கிடிக்கிட்டா. அதான் நான் இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன், நான் ஓப்பனாக சொல்லுவேன், நடந்ததை அப்படியே சொல்லுவேன். பணம் வைடி, அவ்வளோதான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருப்பார். இந்த ஊழியத்தில் மட்டுமல்ல, நீங்களே ஜெபம் பண்ணி உங்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டு செய்திருப்பார். எங்கேவே மகிமைப்படுத்தினீங்க தேவனை. ஒரு பிரச்சனை வரும்போது தான் வருவீங்களா? பிரச்சனை வரும்போது வர்றதெல்லாம் ஊழியம் கிடையாது, அது விசுவாசம் கிடையாது. வரைக்கும் அவர் முதுகை தான் காட்டிட்டு போவார். ஆகவே என்னாலும் அவரை துதியுங்க, எப்பொழுதும் அவரை நாடுங்க. அவரே என்று இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை உங்களுக்கு. அவர் உங்கள் சரீரத்தில் அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒத்த முன்னாடி கொரோனா அனுப்பி மொத்தம் முடிச்சு கட்டிடுவேன் என்று சொல்கிறார். மொத்தம் முடிச்சுடுவார். உலகமே அதிரும். உலக ஜனங்களை மீதியாக இருக்க மாட்டார். ஒரு நாடு இல்லை, உலக ஜனங்களை வெயிட் அண்ட் சீ. ஒரு பட்டணத்தையும் விட்டு வைப்பதில்லை அவர், ஒரு நாடையும் விட்டு வைப்பதில்லை. நாடெல்லாம் காடாகும், உட்கார முடியாது. இனி எல்லா பேய்கள் நடமாட்டம் தான். இனி உலகத்தில் அழிஞ்சு போகுது உலகம், முடிஞ்சு போகுது. முடிஞ்சால் தப்பித்து போங்க, அவ்வளோதான். ஒருபடி மண் எடுக்க முடியாது உங்களுக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு எல்லாம் உண்டு, கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வனசன்னு நான் சொல்லி யாருக்குன்னு சொல்லிக்கிறேன், விண்ணை முட்டுகிற கட்டிடங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே போகணும். போகலைன்னா கேளுங்க, தேவன் சகல பட்டணத்தையும் வனாந்தரமாக மாற்றாமல் விடவே மாட்டார். ஒரு பட்டணமும் தப்பித்து போகப் போவதில்லை. உற்சவமாக கையை தட்டுங்க. நாடையும் நகரத்தையும் பட்டணங்கள் எல்லாம் காடாக்கி வனாந்தரமாக்கி அழித்து முடிப்பார். விபச்சார சந்ததி வாழுகிற மண்ணு அது வீடு, அது இனி காடு. உற்சவமாக கையை தட்டுங்க. பாவ மன்னிப்பு பெறாத ஜனங்கள் வேரோட பிடுங்கி எரிந்து அழிப்பார், வச்சிருக்க மாட்டார். ஒரு பக்கத்தில் முக்கோடி தெய்வங்கள், ஒரு பக்கத்தில் ஒத்தைக்கு ஒரு தேவன், ஒத்தைக்கு ஒரு ஊழியக்காரன். முடிஞ்சால் தப்பித்து போங்க. யார் ஜெயிக்கிறன்னு பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முடிய போகிறது. உனக்கு பரலோகம் வேண்டும் என்று சொன்னால், ஜீவராஜ்யம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு பழுது ஒரு குறை கூட இருக்கக்கூடாது அவன் சரீரத்தில்.
ஒரு பாவத்தை மறைத்தால் கொன்று புதைத்து விட்டு தான் போவார். ஒரு பாவம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் மாறணும். குழந்தைகிட்ட பாவம் இருக்கா? கிடையாது. குழந்தைகிட்ட குறை இருக்கா? குழந்தை ஜாதி பார்க்குமா? யாரை பார்த்தாலும் தாத்தா, யாரை பார்த்தாலும் மாமா, யாரை பார்த்தாலும் அங்கிள், சிரிக்கும். அதே மாதிரி நீங்கள் மாறணும். ஒரு குழந்தையின் சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பரலோகம் தகுதி. உங்கள்கிட்ட இருமாப்பு, பிடிவாதம், கடுகுறம், கொடூரம் எனக்கு இருக்கும். எனக்கு இருக்கிறதுனா பேய்களுக்கு மேலே இருக்கிறது. உங்களுக்கு அப்படி இல்லையே. இவைகளெல்லாம் கூட இருக்குமானால் நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரலாம் இல்லை, இயேசுக்கும் சொந்தக்காரலாம் இல்லை. அவை தேவனை ஆராதிக்கிறவர்கள் சகலத்திலும் பரிசுத்தம் அடைந்து சகலத்திலும் உண்மையாக இருந்தால் சகலத்தையும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கூட ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுப்பார். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. வாசிப்போம் பிரதர், விடுங்க பைபிள். எசேக்கியேல் 7 அதிகாரம் 19வது வசனம்.